மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். நம்ம ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சாயலுக்கு நேராக நம்ம மறுரூபப்படுவதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். அது உங்கள் அத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு நேராக நம்மை மாற்றிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பிரதானமான வேலையை, கிரியையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து எனக்குள் இருந்து அவர் செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய முந்தின சாயலை அழித்து போட்டு அல்லது நம்முடைய முந்தின சாயலை உரித்து போட்டு பரலோகத்தினுடைய சாயலுக்கு நேராக பரலோகத்தினுடைய அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நீங்களும் நானும் மாறும்படிக்காக அல்லது பரிசுத்த ஆவியானவர் மாற்றும்படிக்காக நமக்குள்ள அவர் வந்து தங்கியிருந்து வாசம் செய்கிறார். ஆமேன். அப்போ நாம் எல்லாரும் பரலோக அந்த ராஜ்யத்துக்கு நேராக பரலோக பிரஜைகளாக மாறக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவர் மாற்றிக்கொண்டு போகிறார். இப்போது நீங்கள் சபையில் இருக்கும்போது உங்களை குறித்து வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்க ஒரு வகையான கண்ணோட்டத்தில் உங்களை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சபையில் இருக்கிறோம், அப்போ கட்டாயமே உங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வெளியே இருக்கும்போது உங்களை குறித்து ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் யார் முதல்ல வெளியில் இருக்கும்போது? இங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அப்போ வெளியிலேருந்து யார் வந்து பார்த்தாலும் எது இவங்க தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே இருக்கும்போது நீங்கள் யார்? ஒரு சாதாரண மனுஷனா? ஒரு சாதாரண ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜையாக இருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறீங்களா? எந்த கோணத்தில் ஜனங்கள் உங்களை பார்ப்பாங்க, எந்த கோணத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நடை உடை பாவனை நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை வச்சு தான் இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனால் பரலோகம் அல்லது கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது நாம் இந்த பூமிக்குரிய பிரஜைகளாக பார்க்காமல் நம்மை பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக அவர் நம்மளை பார்க்கிறார். நல்ல முதல் காரங்களை தட்டுங்களேன். இப்போ நேற்று நம்ம போயிட்டு ஒரு கேம்புக்கு மாதிரி போயிருந்தோம். அங்கேயும் நம்ம தேவனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைங்க தான். இங்கே உட்காந்து நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்மையும் தேவன் அப்படி தான் பார்க்கிறார். இடம் மாறுபடுகிறது, ஆனால் நம்முடைய நோக்கம் மாறுபடவில்லை. நம்ம அங்கே போயும் தேவநாமத்தை தான் மையப்படுத்தி கொண்டிருந்தோம், இங்கேயும் நம்ம தேவநாமத்தை மையப்படுத்துகிறோம். அப்போ உங்களையும் என்னையும் பரலோகத்தின் பிரஜைகளாக பார்க்கிறது கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் பரலோக வாசிகளாக பார்க்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் நம்மை பரலோக பிரஜைகளாக பார்த்தாலும் நாம் இன்னும் பூரணமான பரலோக பிரஜைகளாக மாறல. நமக்குள்ள இன்னும் பூமியினுடைய காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. தாவீது சொல்ல, என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது போல நம்முடைய ஆத்துமா இன்னும் மண்ணோடு தான் ஒட்டி கொண்டு இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய நோக்கம், ஏன் சில நேரங்களில் நம்முடைய பேச்சு அது உலகத்தானை போல தான் இருக்கிறது. ஆனால் தேவன் எப்படி உங்களை என்னையும் பார்க்கிறாரு? பரலோக பிரஜைகளாக பார்க்கிறார். ஆமேன். பரலோக பிரஜைகளாக பார்க்கிறார். ஆனால் நம்ம இன்னும் யாரும் பரலோக பிரஜைகளுக்குரிய அந்த 100% நம்ம அடையலை. நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள் கூட பாருங்களேன், சராசரியாக அந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல ஆசைகள் தான் நமக்கு இருக்கிறது. நம்ம எல்லாரும் முற்றம் திறந்த முனிவர்களா? இல்லை. நம்ம இந்த உலகத்தான் என்னென்ன காரியங்களை செய்கிறாங்களோ அதைத்தான் நாமளும் செய்து கொண்டு இருக்கிறோம், அதைத்தான் நாமளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் பரலோக பிரஜைகளை பார்ப்பதற்கான ஒரு முகாந்தரம், ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், உங்கள் மேலே என் மேலே இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இருக்கிறது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஆமென். இப்போ என்னுடைய எல்லாமே உலகத்துக்குரிய அந்த காரியங்களுக்கு ஒத்து இருந்துச்சுன்னு சொன்னால், நான் பிதாவாகிய தேவனுடைய அந்த பரலோக பிரஜை என்கின்ற அந்த உறுப்பினரை நான் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். பரலோகத்துக்கு உரியவனாக நான் இன்னும் மாறலை. நானும் மாறலை என்பதை விட பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. காரணம், பரலோகத்துக்கென்று ஒரு சாயல் இருக்கிறது. இப்போ பரலோகத்தில் ஒரு சாயல் இருக்கிறது, அந்த சாயல் இன்னும் பூமியில் இல்லை. ஆனால் அந்த சாயலோடு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து பரலோகத்தின் சாயல் எப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். இப்போ அந்த சாயலுக்கு நேராக பூமிக்குரிய சாயல் இருக்கிற உங்களையும் என்னையும் மாற்றி
பரலோக சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய முந்தின சாயலை அழிக்கிறார், நம்முடைய பழைய மனுஷனை நமக்குள்ள இருந்து பிரித்தெடுக்கிறார். இது ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். பல வருடமாக நம்ம ரசிக்கப்பட்டு இருப்போம். பழைய மனுஷனை ஒரு சில காரியங்களில் கலைத்து போட்டுருப்போம், புதிய மனுஷனை அநேக காரியங்களில் கலைத்து கொண்டு நம்ம போர்த்தி கொண்டு இருப்போம். ஆனாலும் நமக்குள்ள இருந்து அடிக்கடி அந்த பழைய மனுஷனுடைய சாயல் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும். பழைய சுபாவம், பழைய சிந்தனை, பழைய பேச்சு. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து, அது ஒரு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தா வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இல்லை, அவர் உள்ளே எனக்கும் உள்ளே உங்களுக்கும் உள்ளே உட்காந்துன்னு ஏதோ ஒரு வேலை செய்கிறார். என்ன வேலை தெரியுங்களா? அந்த பழைய மனுஷனை உங்ககிட்ட இருந்து என்னக்கிட்ட இருந்து எடுத்து போடுவதற்கு அவர் அவ்வளோ பிரயாசப்படுகிறவராக இருக்கிறார். அதற்காக அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உருவமும் பரிசுத்த நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய சாயல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருப்பதற்கு ஏற்ற ஒரு இடமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள தங்கி இருப்பதற்கு ஏற்ற ஒரு இடமே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அந்த தேவையில்லாத காரியங்கள் எடுத்து போடுவதற்காக தன்னை அவர் சகித்து கொண்டு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவர் தன்னை சகித்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஒரு குஷ்டரோகி வராருங்க நம்ம சபைக்கு, திடீர்னு ஒரு புது ஆத்மா ஒரு குஷ்டரோகி வருகிறார். நீங்கள் பார்க்குறீங்க, மேலெல்லாம் ஒரே சரங்கு, மேலெல்லாம் ஒரே ரத்தம் ஊற்றுது, அவர் பக்கத்தில் போனால் நாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அந்த சாயலை நீங்கள் சகித்து கொண்டு அவரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவரை கட்டி பிடிச்சி என்னுடைய அன்பான சகோதரனை நீங்கள் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் என்னால் அந்த சாயலை சகித்து கொள்ள முடியாது. அவர் விரும்பலாம், என்னை கட்டி பிடிக்க விரும்பலாம், உங்களை கட்டி பிடிக்க விரும்பலாம். ஆனால் உங்களால் என்னால் அந்த சாயலை சகித்து கொள்ள முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எல்லாம் அப்படி தான் தெரிகிறோம். எப்படிங்க? குஷ்டரோகியை போல இருக்கிறோம். நமக்குள்ளார வந்து அவர் தங்குவதற்கு அது பெரிய கஷ்டங்க அவருக்கு. ஆனாலும் சகித்து கொண்டு, ஏன் தெரியுங்களா? குமாரன் அவர்களை விடுதலை ஆக்கினால் இவங்க மெய்யாகவே விடுதலை ஆவாங்க என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தினால உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்து தங்கிருக்கிறதே பெரிய விஷயம். தங்கியிருந்து அந்த குஷ்டத்தினுடைய சகல சாயலையும் எடுத்து போட்டுட்டு உங்களையும் என்னையும் பூரண மனுஷனாக, பூரண அழகுள்ளவர்களாக மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களா. இப்போ அப்படி செய்ய விரும்பும்போது அந்த குஷ்டரோகி சொல்கிறான், இல்லை என்னை யாரும் அப்படி ஒன்றும் செய்ய வேணாம், என்னை மாற்ற வேணாம், நான் இருக்கிற பிரகாரமாக நான் இருக்கிறேன், நீ தேவைன்னா என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ, உன்னை கட்டி பிடிக்க விருப்பம் இல்லைனா என்னை விட்டுடுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் அந்த மனுஷனுக்குள்ள எந்த விதமான கிரியைகளும் செய்ய முடியாது. அந்த மனுஷனால் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாக மாற முடியாது. ஆனால் அந்த குஷ்டரோகி கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கை பரிபூரணப்படும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அழகுப்படும், அந்த மனுஷனை ஒரு அலங்காரமான ஒரு மகனாக மாறுவான். அவனுடைய வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் அவன் சபைக்கும் ஒரு சாட்சி உள்ளவனாக, ஆசீர்வாதம் உள்ளவனாக அவன் இருப்பான். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ அந்த மறுரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மறுரூபம் என்கின்றது வந்து நான் சொன்னேன், நம்மளுடைய சாயல் ஒரு ரூபத்தில் இருக்குது. அந்த ரூபத்துக்குரிய அந்த சாயலை கலைத்து வேறு ஒரு ரூபத்துக்கு, மறு ரூபத்திற்கு ஏற்ற ஒரு சாயலாக மாற்றுவது. ஆமீன். அதுதான் மறுரூப சாயல். அந்த சாயலை பரலோக பிரஜைகளாக மாற்றக்கூடிய அந்த சாயலை ஒரே இரவில் ஒரே நாளில் அவரால் பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாது. அப்படியே அவர் செய்தாலும் அதை நம்மளால் அறிந்து உணர்ந்து செயல்பட முடியாமல் போயிடும். அப்போ இது வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக அது இருக்கிறது. அந்த தொடர் நிகழ்ச்சிக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், செங்கல் இருக்குது பாருங்களா, அந்த செங்கல் வந்து நல்லா அப்படியே சேராக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அடுப்பில் சுட்டு அதை எடுத்து வெளியே வச்ச உடனே அந்த முன்னாடி இருந்த சாயல் இந்த செங்கலுக்குள்ளே இப்போ இருக்காது. முன்னாடி இருக்கும்போது மிருதுவாக இருக்கும், களை வச்சா அமுங்கிடும், அல்லது கீழே போட்டால் உடஞ்சிடும், அல்லது அமுக்குனா இதுவாகிடும், அதனுடைய சாயல் வேலை கல்ல இருக்கும். ஆனால் அதை அக்கினியில் வச்சு சுட்டெரிக்க அந்த பழைய சாயல் மறைஞ்சி ஒரு புதிய சாயல், இது பலருக்கு பயன்படக்கூடிய ஒரு சாயல், உறுதியான ஒரு சாயல். அந்த சாயலுக்கும் இந்த சாயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வேறொரு மறுரூப சாயலை அந்த செங்கல் பெற்றுக்கொள்வதை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அந்த சுட்டெரிப்பின் ஆவியானவரால் சுட்டெரித்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுகிறார். சரி, தங்கம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? தங்க நகை, நான் அதுக்கும் நானே கை தூக்கணுமா? 1 2 என்ன இந்த பக்கம் ஆண்களும் பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது தங்கம்லாம்? சரி, ரொம்ப பிடிக்காது. தங்க ஆபரணம், தங்க கிலோ கணக்கெல்லாம் கிடையாது, தங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த தங்கத்தை இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அழகாக இருக்குதுல்ல,
அந்த தங்கம் முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த ஃபோட்டோ போடுங்களா. தங்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் பெருசாக்க முடியுமா பாருங்க. தெரியுதுங்களா? பாருங்க, அது அந்தாண்ட பக்கம் இருக்குது தங்கப்பாறை. சரிங்களா? உடச்சி, ஆமாம், அது அந்தாண்ட இருக்குது தங்கப்பாறை. ஒரு மாதிரி இந்த படிகம், நம்ம ஊரில் படிக கல்லுன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. அது தங்கப்பாறை. இப்போ அந்த தங்கப்பாறையிலேருந்து ஒரு பகுதியை பேத்து எடுத்துருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ. இந்த கல் வந்து அங்கேருந்து பிரிச்சிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து நம்ம யாரும் அணிந்து கொள்ள முடியாது. இப்போ அதை என்ன பண்ண போகிறாங்க? அடுத்துக்குது வாங்க. ஆமாம், அதை கொண்டாந்து முதல்ல ஒரு சில இதெல்லாம் போட்டு, இல்லை உருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பிரதிலாம் போட்டு மேலே இருக்கிற மேல் அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு அந்தமாரி வந்துடுது. இப்போ அதை தூக்கி இந்த உலக்கல்லத்தில் போடுறாங்க. அது வந்து 1000 டிகிரி செல்சியஸ். அதுக்குள்ளே இப்போ நீங்கள் கையை விட்ட உடனே அந்த கை இருக்காது, அந்த அவ்வளோ ஹீட்டு. 1000 டிகிரி செல்சியஸ் அதில் போட்டு அதை உருக்குவாங்க. உருக்கும்பொழுது அடுத்த ஃபோட்டோ எடுங்கம்மா பாருங்க. ஆமாம், பாருங்க, உருக்கும்போது அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வரும். அந்த அழுக்கெல்லாம் எடுத்து வடிகட்டி கடைசியாக மீந்து வரதை தூக்கி இப்படி ஒரு கட்டியாக வைக்கிறாங்க. இந்த கட்டியை உங்களால் வாங்க முடியாட்டினாலும் நம்மளால் பார்த்து ரசிக்கிற அளவுக்காவது அது அழகாக பளபளன்னு இருக்குதுங்களா? இப்போ இந்த பளபளன்னு இருக்கிறது தான் முன்னாடி இருந்த கல்லினுடைய மறுரூப சாயல். இந்த சாயலை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாரும் அங்கீகரிக்கிறோம். ஆனால் அந்த சாயல் ஒருவேளை நீங்கள் ரோட்டில் போகும்போது தெரியாமல் யாரும் கீழே போட்டால் கூட அதை நம்ம ஒரு கல்லுன்னு சொல்லி உதச்சிட்டு போயிடுவோம். அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது, அதனுடைய மேன்மை தெரியாது. இதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மேன்மையும் இருக்குதோ அதே மதிப்பும் மேன்மையும் தான் அந்த கல்லுக்கு இருக்குது. ஆனால் அந்த கல் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதனால் அது மனுஷனுடைய கால்களால் உதைக்கப்பட்டு போவதற்கு ஏதுவாக அது இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு வந்து அந்த 1000 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் அதை கொளுத்தும் பொழுது அது தன்னுடைய அந்த பழைய முந்தின சாயலிலிருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து இப்போது எல்லாருக்கும் ஒரு அலங்காரமாக, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பொருளாக அது மாறி போகிறது. அப்போ அது மாறுவதற்கு அங்கே முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய முந்தைய சாயலை அதிலேருந்து எடுக்கிறதுக்கு அதை ஒரு சில அக்கினிக்கு ஊடாக கடத்தி கொண்டு தான் போகணும். அப்போ பரலோகத்தில் நம்ம போய் வாழ போகிறோம், அதுதான் தங்கத்துக்கு ஒத்த ஒரு உருவம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறது அதே மதிப்போடையும் அதே கனத்தோடையும் தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மேலே, என் மேலே அந்த ஒரிஜினல் தங்கமாக மாறக்கூடிய அந்த சாயல் மறைந்து இருக்கிறது. அது மறைந்து இருக்கிறபடினால இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்க்குற மனுஷன், இவங்க சாதாரண மனுஷன், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இந்த பையன் எங்கே விளையாடு, இந்த பையன் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் என்கின்ற என்றென்றைக்கும் மங்காத அந்த பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படணும்னு சொன்னால் நீங்களும் நானும் அந்த அக்கினிக்கு நேராக நாம் நடத்தப்பட்டு போகணும். அல்லேலூயா, நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த மறுரூபத்தின் மேன்மை என்ன தெரியுங்களா? அந்த கல்லை போல நான் எங்கேயாவது கடந்துட்டு போகிறேன், நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறேன் என்கிறதாக இல்லாமல் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அது எதற்காக இந்த உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்றாறு போல மாறுவது, அதுதான் மறுரூபத்தினுடைய மேன்மை. ஆமேன். இப்போ மறுரூபம் அப்படின்னு சொன்னோட ஏதோ புதிய ட்ரெஸ் போட்டுக்கொள்வது கிடையாது, புதிய ஆடையை போட்டுக்கொள்வது கிடையாது, அல்லது மேக்கப்லாம் போட்டு நம்ம மாற்றிக்கொள்வது கிடையாது. புதிய இருதயத்தையும் புதிய நோக்கத்தையும் பெற்றுக்கொள்வது. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒருவேளை நம்ம வெளியில் போய் சுற்றி பார்த்து உங்களோட நோக்கம் என்னங்க அப்படின்னு கேட்டால் பல நோக்கங்களை சொல்லுவான். ஆனால் பிரதானமான நோக்கம் அந்த மகிமையின் தேசம். அந்த மகிமையின் தேசத்துக்கு போகுவதற்காகத்தான் நீங்களும் நானும் இவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே வந்து உட்காந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மகிமையின் தேசம் தான் நம்முடைய டார்கெட். ஆனால் அந்த மகிமையின் தேசத்துக்கு இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் போக முடியாது. காரணம், நாம் இன்னைக்கு மறுரூபத்துக்கு போய்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் கேட்கும், அன்னைக்கு நம்மளை தேவன் மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த தங்கம் கல்லாக இருக்கும்போது அது இயற்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இயற்கையின் நிறமாக இருக்கிறது. அந்த கல் மேலே நிறைய கலவைகள்லாம் சேர்ந்து தூசி அழுக்கு அதெல்லாம் கிடக்கிறது. இப்போது அந்த கல்லை தங்கம் என்று அறிந்த பிறகு அங்கேருந்து வெட்டி எடுக்கணும். அந்த தங்கத்தை நீங்கள் அங்கேயே வச்சா அது தங்கமாக மாறாது. அந்த தங்கத்துக்கு அந்த கல்லுக்கு முன்னாடி அங்கேயே வச்சுருந்தா அது தெரியாது. இப்போ கூட எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, அங்கே தங்கம் இருக்குது, இங்கே தங்கம் இருக்குது, இங்கேயும் 1000 மெட்ரிக் டன் தங்கம்லாம் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எத்தனையோ நூற்றாண்டுகள்லாம் அங்கே இருக்குது, யாருக்கும் தெரியல பாருங்கள். இப்போ அதை அங்கேருந்து வெட்டி எடுத்து கொண்டு வரணும்.
அப்போ ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக மாறணும்னு சொன்னால் முதல்ல நம்மளை வெட்டுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். தேவன் நம்மளை வெட்டி எடுத்துக்கொண்டு வரணும். நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு உங்களை மாற்றவே முடியாது, என்னை மாற்றவே முடியாது. ஏன்னா என்னுடைய சுபாவம் அப்படி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் இன்னும் முதல்ல வெட்டி கொண்டு வருகிறார். வெட்டி கொண்டு வந்துட்டு இப்போ அந்த ஆலையில் போட்டு நல்லா உருக்குறார். அந்த ஆலையில் உருக்குறார். செல்சியஸை ஏற்றினே இருப்பாங்க. எடுத்த உடனே 1000 ஆக்கிட மாட்டாங்க. ஏற்றினே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிறதெல்லாம் போகும். அந்த இவ்வளோ பெரிய கல்லில் கொஞ்சம் கூட இவ்வளோ தங்கம் கூட இருக்கலாம். அப்போ மேலே இருக்கிற கல்லெல்லாம் அது உருகி போகணும். அப்போ தேவன் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஒரு உலைக்களம் வைத்திருக்கிறார். அந்த உலைக்களம் எதுங்க? அந்த உலைக்களம் சபை. அப்போ அந்த சபையில் தான் தேவன் உங்களை கடிந்து கொள்றார், உங்களுக்கு ஹீட் ஆக்குறார். நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள சில நேரம் டென்ஷன் ஆகுது தானே, சூடு ஏறுது தானே, சில நேரங்கள்ல அனல் உட்கார முடியாமல் தவிக்கிறீங்க தானே. அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள யாங்குள்ளார ஒரிஜினல் தங்கத்துக்கு மேலே நிறைய கலவைகள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. எட்டி பார்க்குது, இந்த ஆள் என்ன தான் குறை சொல்கிறான், எட்டி பார்க்குது. சும்மா நோயினோன்னு என் பின்னாடியே வந்துன்னுக்கிறான், எட்டி பார்க்குது. என்னை திட்டுறான், வெட்டி பார்க்குது. சபைக்கு வரலன்னா கேட்குறாங்க, ஏன் வரலன்னு கேட்குறான். இதெல்லாம் இப்போ தங்கம் போய் அந்த நெருப்புக்கிட்ட கோச்சிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த நெருப்புக்கிட்ட கோச்சிக்கினா அவர் அந்த மலையில் தான் உட்காந்து இருக்கணும், முனிவரை போல. இப்போ அவர் கோபித்து கொள்ளாமல் ஹீட்டாக துள்ளுவார், குதிப்பார் பாருங்க. அப்போ குதிச்சு அப்படி பொண்ணாய் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு நகையை பார்த்த உடனே, ஓஹோ நம்ம இதுக்காக தான் படைக்கப்பட்டோமா, அப்போ நம்முடைய நோக்கமே இதானா அப்படின்னு சொல்லி அவரும் அவர் ரசிச்சு கொள்வார், அந்த பொண்ணையும் அவர் ரசிப்பார். ஆமேன். கரையில் தட்டுங்களேங்க நல்லா. கணவனு கூட அந்த மனைவியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சே இருக்காது. பார்த்துக்கிறீங்களா? ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பொண்ணு கூட இருக்கும் பிரதர். என்ன பிரதர்? ஆமாவா இல்லையா? ஆமேன். என்னையும் ஒரு பொண்ணு விரும்பினுக்குது பாருங்க, என்னை விட்டு போகவே மாட்டேங்குது பாருங்க. ஆமேன். அப்போ அந்த பொண்ணு இதே அந்த மலையில் இருக்கும்போது எந்த பெண்ணாவது போய் அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுவோம்? இல்லை. அது பொண்ணா ஆகின பிறகு அந்த பொண்ணுக்கும் பெண்ணு மேலே ஆசை, பெண்ணுக்கும் பொண்ணு மேலே ஆசை. இப்போ தேவன் அப்படித்தான் விரும்புகிறார். உங்களையும் என்ன பொண்ணா மாற்றி அவருக்கு பெண்ணாக மாற்றி திருமணம் செய்து கொள்வதற்காக உங்களையும் என்ன அந்த மறுரூப சாயலுக்கு நேராக அவர் மாற்றி கொண்டு போகிறார். அப்போ அந்த அழுக்கெல்லாம் அகற்றப்படுவது போல தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாராளமான அழுக்குகள் அது எல்லாமே அகற்றப்பட்டு போகணும். யார் மேலே கோவப்படுறேன், யார் மேலே எரிச்சல் படுறேன், இவங்க எடுக்க மாட்டாங்க, குத்து நவுத்து வெட்டு ஆண்டவரை அப்படி சொல்லினுக்கிறேன்னா இல்லை எப்படி சொல்லினுக்கிறேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினல் தங்கத்து மேலே இருக்கிற அந்த காரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதையெல்லாம் உரிக்கணுங்க. அது ஒரே நாளில் முடியாது. ஆமாம், நம்ம டெய்லி குளித்தாலும் நம்மளை விட்டு அழுக்கு போகுதா? போகல. அதே மாதிரி தான் தங்கத்தை வச்சு கொளுத்துனாலும் அது பல ப்ராசஸுக்கு அப்புறம் தான் தங்கமாக மாறுது, தங்க ஆபரணமாக மாறுது. அப்போ இன்றைக்கும் நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய மேன்மை, நம்முடைய கனம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது உங்களை தேடி ஜனங்கள் வந்து உங்களை வாங்கி கொண்டு போவாங்க. அநேகருக்கு நீ எட்டாத கனியாக இருக்கிற ஒரு தங்கம் அது கிட்ட இருக்கும்போது ஒரு மதிப்பும் தெரியாத அளவுக்கு பழைய ரூபத்தில் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு உங்களையும் இன்னும் தான் தேவன் தங்கமாய் அவர் பார்க்க விரும்புகிற. நல்ல கரைங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த மாதிரி தங்கமாக இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் அவனுடைய சுபாவத்துக்கு விரோதமான ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு இருந்தான். இப்போ அவனை அங்கேருந்து கர்த்தர் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து சுத்த தங்கமாக மாற்றி இன்னைக்கு சபைகளுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே அவனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றினார். அந்த நபரை குறித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியா இருக்கின்ற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமா, இதை வந்து அப்போஸ்தலர் பவுல் எழுதின வசனம் நம்ம ஒவ்வொரு செய்தியிலும் அதை வாசிக்கிறோம். அப்போ அதுக்குள்ள ரொம்ப போல. ஆனால் இப்போ அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முந்தின சாயல் அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கின்ற பிந்தின ஆதாமுடைய சாயல் எப்படி இருந்ததோ அந்த சாயலுக்கு நேராக உங்களையும் என்னையும் மாற்றி பிரிக்க வேண்டியதை, உரிக்க வேண்டியதை, உடைக்க வேண்டியதை, எரித்து கொளுத்தி தூக்கி போட வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டு இப்போ உங்களையும் என்னையும் சுத்த ஒரு தங்கமாக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு உள்ளாக மாற்றுகிறது தான் இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு.
இப்போ அந்த தங்கம் தங்கமாக மாறுவதற்கு முன்பு அதனுடைய நிலையிலிருந்து அதனுடைய சாயலிலிருந்து மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும், தன்னை முதல்ல அர்ப்பணிக்கணும். இப்போ அங்கேருந்து வெட்டும் போது நான் அது பல உளிகளை உடச்சி நோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவான். அவன் வெட்டி எடுக்கும்போது அந்த கல் வரணும். ஆமேன். அதுக்கு வலிக்கும். அப்போ உங்களுக்கு எனக்கும் வலிக்கும். அப்போ இங்கே சொல்லப்படுதுன்னு சொன்னால் அதை வெட்டி எடுக்கணும். அப்போ உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே வெட்டி எடுக்கிறது என்பது நம்மளுடைய பாரம்பரியத்திலேருந்து வெட்டி எடுக்கிறது, நம்மளுடைய குருட்டுத்தன்மையிலிருந்து எடுத்து வெட்டி எடுக்கிறது, நம்மளுடைய அந்த அந்தகாரத்தினுடைய இருளிலிருந்து நம்மளை வெட்டி எடுக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற அந்த சுயம் அப்படின்ற அந்த காரத்திலேருந்து வெட்டி எடுக்கப்படுது. உங்களுக்கு குருட்டுத்தன்மை, நம்மளுடைய குருட்டுத்தன்மை பாருங்கள், தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிற அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து உங்களையும் என்னையும் வெளியே எடுத்துக்கொண்டு வரணும். அப்போ அதுக்கு அந்த தங்கம் விட்டு கொடுக்கறது போலவே ஒரு மனுஷன் விட்டு கொடுக்கணும். ரெண்டாவது, அதே நிலையிலேயே அது தன்னை வாழ ஒப்பு கொடுக்காம மாற்றத்திற்கான வழியை நோக்கி நடக்கணும். தன்னை மறுரூபப்படுத்துவதற்கு ஏற்றதாக அது தன்னை ஒப்பு கொடுக்கணும். அப்போ அது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் சபையில் நடக்குது. தேவன் சபையில் வைத்து அந்த புதிய நோக்கத்துக்காக, புதிய சித்தத்திற்காக, புதிய பார்வைக்காக அதை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படி உண்டாக்கும் போதுனால காரியங்களை தட்டுங்களா. அப்போ உண்டாக்கும் போது வலிக்குது, அல்லது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது வேதனையாக இருக்குது, இந்த போதனையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. இப்போ நினைக்கலன்னு சொன்னால் அந்த மனுஷன் உணர்வில்லாதவன் அர்த்தம். இப்போ ஒரு மனுஷன் நம்ம ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது அந்த மனுஷன் அப்படி சிரிக்கிறான் வச்சிங்களேன், என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள உணர்வு இல்லை. அப்போ நம்ம வேதத்தை எடுத்து பேசி ஒரு சில காரியங்களை சொல்லும் போது, ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டும் போது வலிக்கணும், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், மனசில் பாரமாக இருக்கணும், என்னை குறித்து நீங்கள் தப்பாக கூட நினைக்கணும். அப்படி நினச்சாதான் நீங்கள் மாற்றத்துக்கு நேராக போக போகிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லும் போது சிரிச்சினே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், சிரிச்சினே இருக்கும்போது என்னானாக்கா இதை அசட்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் அசதியாக இருந்து அதை நீங்கள் கை கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்கன்ற சொல்லி அர்த்தம். அப்போ வேதம் சொல்லுறது, உங்ககிட்ட உரிக்கும் பொழுது, உங்ககிட்ட எடுக்கும் பொழுது, உங்ககிட்ட ஒன்று எடுத்து வேற இடத்துல வைக்கும் போது வலிக்கணும், நீங்கள் கஷ்டப்படணும். அப்படி நீங்கள் கஷ்டப்படும் போது தான் என்னை குறித்து தப்பாக நினைப்பீங்க. என்னை தப்பாக நினைக்கும் போது தான் வீட்டில் ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். அப்போ பேசும்போது தான் ஓஹோ அங்கே பேசின சத்தம் இந்த சத்தம். ஆமேன். சாயலுக்கு நேராக நம்ம போகணும். அப்போ ஒரு புதிய நோக்கத்துக்காக, ஒரு புதிய சித்தத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். இது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை தேடி கர்த்தர் போகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:2-3. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சிறு பிரதான ஆசாரண்டத்திற்கு போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, அப்போஸ்தலர் பவுலை குறித்து அவருடைய அந்த முந்தின ஆதாமை போல வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சவுல் அவன் எப்படிப்பட்டவன் சொன்னீங்கன்னா, ஒரு பயங்கரமான பரிசேயன். அவன் பரிசேயனுக்கு பரிசேயன், சதுசேயருக்கு அவன் சதுசேயராக இருந்தான். கமாலியேல் அப்படிங்கிற ஒரு பெரிய என்ன சொல்லுது, வேத பண்டிட்னு சொல்லலாம், ஒரு பெரிய ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவன் பெரிய பெரிய தத்துவங்களை, பெரிய பெரிய காரியங்களை படித்தான். அதையெல்லாம் அந்த காலத்தில் பெரிய கோடீஸ்வரர்களால் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 22:3 அவரே தன்னுடைய வாயால் சொல்லுவார். அதை கமாலியல்கிட்ட அவர் படித்தார். தீவிரமான தன்னுடைய தேவன் மேலே பக்தி வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன் பாருங்க. அவனுடைய பிரதானமான நோக்கம் நான் சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான்னா அவனை துன்பப்படுத்தணும். அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களை துன்பப்படுத்தணும், ஜெயிலில் போடணும், அல்லது கொலை செய்யணும் என்கின்ற ஒரு பக்தி வைராக்கியமிக்க ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லும் போது அவனே சொல்கிறான், அவன் சத்தியத்திற்கும் தேவ கிருபைக்கும் தூரமாக இருந்தான், பகஞ்சனாக இருந்தான், எதிரியாக இருந்தான். ரொம்ப எதிராக இருப்பாருங்க. அப்போ சத்ருவாக இருந்தான் அவன் தேவனுக்கு, பகஞ்சனாக இருந்தான் தேவனுக்கு. ஆமேன். தேவனுக்கு முன்பாக அவன் நிற்க தகுதியற்றவனாக இருந்தான். அவன் விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறவனாக அவன் இருந்தான். இது பரலோகத்தினுடைய சாயல் கிடையாது, இது பூமிக்குரிய சாயலும் கிடையாது, இது சாத்தானுக்கு பிரியமான சாயல். அதுதான் முந்தின ஆதாமுடைய சாயல். ஏன் அவனுக்குள்ள அந்த சாயல் இருக்குதுன்னு சொன்னால், அவன் இன்னும் தேவனை தரிசிக்கல, இன்னும் கர்த்தரை பார்க்கல, தேவனுடைய மகிமையை அவன் இன்னும் பார்க்காம இருந்தான். மனசிலும் கண்களிலும் ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே நோக்கம்லாம் ஏசு அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்கள வெட்டணும், குத்தணும், அடிக்கணும், இதே நோக்கம். பழி வாங்குகிற ஒரு நோக்கம், கொலை உணர்வு, வஞ்சகம், எரிச்சல், காய்மக்காரம், பொறாமை, இது எல்லாம்
பழைய ஆதாம், அதாவது முந்தின ஆதாமுடைய சாயலை அவனுக்குள்ள வைத்து கொண்டு இருக்கிறான். பாரம்பரியத்தை குறித்த மேன்மை, பணத்தை குறித்த மேன்மை, படிப்பை குறித்த மேன்மை, வேலையை குறித்த மேன்மை, எங்க படித்தேன் என்கின்றது குறித்ததான ஒரு மேன்மை, இது எல்லாமே உங்களுக்கும் எனக்குள்ளேயும் இருக்கிற பழைய சாயல், முந்தின சாயல். அந்த சாயல் நமக்குள்ள மாறலன்னு சொன்னா நீங்களும் நானும் பரலோகம் போகவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடும்ப கௌரவத்தை பெருமையை பேசி கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பிள்ளைகளை குறித்து பெருமையை பாராட்டி கொண்டு இருக்கிறோம், வேலையை பார்த்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம், முந்தின காரியங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ தேவன் சொல்றார், இந்த சாயலோட நீ பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்னை தானே அன்பு செய்து, தன்னுடைய எல்லாவற்றையும் அன்பு செய்து, ஒன்றையும் இழந்து போக விரும்பாமல், யாருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல், சிலுவையை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வசனம் இருக்குதா? தன்னைத்தானே தாழ்த்தினார்னா அந்த தான் என்ற வார்த்தையில அயம் என்ற வார்த்தை இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன், அவர் தேவன் சொல்லி தன்னை நினைக்கவே இல்லையா. ஆனா இயேசு கடவுளை நான் இல்லை, கடவுள் இல்லைன்ற கோணத்துல நினைச்சுக்கின்னு பூமிக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு முன்னாடி அவன் அறையிறான், அவர் அதை வாங்குறார், தன்னை வெறுக்கிறார். அப்போ இங்க அந்த சுபாவம் என்கிட்ட இருக்குதான். நீங்க எதை வெறுத்து இருக்கிறீங்க, நீங்க எதை வெறுக்காம இருக்கிறீங்க, இது அந்த முந்தைய சாயலோடு நீங்க இருக்கிறது. நிறைய பேர் பணத்தை வெறுக்க விரும்ப மாட்டோம், அது பணம் தேவை. எல்லா காரியமும் நான் ஒன்று ஒன்றா சொன்னா அப்புறம் நான் ஏற்கனவே பிரச்சனை சொன்ன மாதிரி உங்களை அது கஷ்டப்படுத்தும், கோவப்படுத்தும். ஆனா நீங்க எதை வெறுக்கிறீங்க? நான் இயேசுவை வெறுக்கிறேன்னு சொல்ற போறீங்க, அது ரொம்ப ஈஸி இல்லை இல்லையா? ஓகே, அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க எதை வெறுத்து இருக்கிறீங்க இது வரைக்கும், எதை நீங்க சகித்து இருக்கிறீங்க, எதை நீங்க விட்டு கொடுத்து இருக்கிறீங்க, எதை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, எதை நீங்க வந்து உணர்ந்து இருக்கிறீங்க. பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கேட்டு பழகின வார்த்தைங்க. ஆனா அந்த வார்த்தைக்குள்ளார ஒரு வல்லம் இருக்கு. நீங்க எங்க சகித்து கொண்டு இருந்திருக்கிறீங்க? இல்ல பாருங்க. ஆனா இவர் சொல்றாரு, எங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், ஆமென், அவர் நான் பயங்கர பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்காக நான் சீட்லாம் வாங்கி, அதெல்லாம் பின்னாடி படிப்போம். அப்ப இந்த மாதிரியான கொலை எண்ணத்தோடு, ஒரு காய்மக்காரத்தோடு, ஒரு பொறாமையோடு, ஒரு எரிச்சலோடு ஒரு மனுஷன் செயல்படுறான்னா கட்டாயமா அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்காது, அவனுக்குள்ள காயினுடைய ஆவி நிச்சயமா இருக்கும். அப்ப காயினுடைய ஆவியின் இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்துட்டு சவுல் என்ன பண்றாரு, தான் இருந்த பக்தி யூத மார்க்கத்தின் மேல ஏதோ பக்தி வைராக்கியம் மிக்கவரை போல வைராக்கியமா ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த மார்க்கத்தின் மேல பக்தி வைராக்கியம் காட்டி கொண்டிருக்கிறீங்க? நீங்க மார்க்கம் மேல நினைத்து கொண்டிருக்கிற எந்த கடவுளோ தெய்வம் என்று சொல்லி கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக என்ன செஞ்சாங்க, அல்லது நீங்க அதுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள ஒன்று வந்திருக்கிறதா, அல்லது உங்களுக்காக எதையோ ஒன்று கொடுக்க ஒருத்தர் வந்தாரா? அப்ப எந்த மார்க்கத்தின் மேல இன்னைக்கு நீங்க பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்க? மூதாந்தையார்கள், உங்களுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள் ஏதோ தலைமுறையா வழி வழியா ஏதோ ஒரு கல்ல மண்ண மட்டைய எதையோ ஒன்று கும்பிட்டாங்களா, அதை நான் கும்பிட்டு கொண்டு என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருப்பேன்னு சொல்றீங்களா? அதுதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பழைய சாயல். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களையும் என்னையும் பூமிக்குரிய பிரஜைகளா இல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளா பார்க்கும்படிக்காக பரலோகத்தையே வேணான்னு சொல்லிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தா நல்ல கரையில தட்டுங்களா. அவர் மேல நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றுவது மாத்திரமல்ல, பரலோக பிரஜைக்குரிய பூரண ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த பூமியில கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் 9:3-5, 3-5 வரைக்கும் வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீர் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகின்ற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் என்றார். பாருங்க, பயங்கர ஒரு வெறுப்போடு, ஒரு கொலை வெறியோடு, மனது முழுவதும் ஒரு கொதிக்கிற ஒரு அக்கினியை போல சீட்டு வாங்கின்னு கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்காக போயின்னு கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ளார அசுத்த அக்கினி இருக்கிறது, அவனை சுற்றிலும் அசுத்தமான இருள் இருந்து கொண்டு இருக்கிறது. அவன் அவ்வளோ வைராக்கியமா போய் கொண்டு இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, சடுதியிலிருந்து வானத்திலிருந்து சடுதியில ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்ததான். அவனுடைய வாழ்க்கையில முதல்ல பிரகாசத்தை அவன் பார்க்கிறான். தன்னை சுற்றி எப்போதும் இருள், தன்னோடு கூட இருந்தவங்க அத்தனை பேருக்குள்ளே இருள், இவன் யாருக்கிட்டலாம் பேசுறானோ அவங்க கிட்டலாம் இருள்.
அந்த இருளோடு வாழ்ந்து கொண்டிருந்தனுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசிக்குது. அப்படி பிரகாசித்து தான் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு நாள் பாரம்பரியத்திலிருந்தும் பழைய கட்டுகளிலிருந்தும் கொண்டு வந்து இங்கே வச்சு உங்களையும் அந்த பிரகாசிக்குள்ளேயே வைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி பிரகாசித்து பாருங்க, நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ அந்த பிரகாசம் அவன் மேல வந்த மாத்திரத்துல அவன் கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எந்த ஒரு மனுஷன் இருளில் இருக்கிறானோ அவன் வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவனுடைய கண்கள் கூச ஆரம்பிக்கும், அவன் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுவான். காரணம், இருளின் அதிகாரம் அவனுக்குள்ளிருந்து வெளியே போன மாத்திரத்துல கர்த்தருடைய வெளிச்சம் என்கின்ற அதிகாரம் அவனை ஆட்கொள்ள தொடங்கும். அப்ப அவன் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறான், தன்னால இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வெளிப்படுத்துகிறான். மாத்திரமல்ல, அவன் தரையில விழுந்தான் பாருங்களேன். உடனே அவனுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது. இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்தங்களை கேட்டான். அந்த சத்தங்கள் எல்லாம் அவனை ஒரு வகையா டிசைன் பண்ணுது. எப்படி தெரியுங்களா? அவனை முந்தின சாயலுக்கு ஏத்த, முந்தின ஆதாமுடைய சாயலுக்கு ஏற்றாறு போல அவனை டிசைன் பண்ணுச்சு. இவன் போய் லெட்டர் கேட்ட உடனே அங்க இருந்து எவனோ ஒரு பெரியவர், இல்ல நீ தப்பு பண்ற, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானா அவனுடைய டிசைன் மாறி இருக்கும், அவனுடைய சாயல் மாறி இருக்கும். ஆனா இவன் இதுவரையில சந்தித்து யாருடைய சத்தத்தை எல்லாம் கேட்டானோ அந்த சத்தம் எல்லாம் அவனை முந்தின சாயலுக்கு நேராகவே வாழ வச்சிருச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க எந்த சத்தத்தை கேட்குறீங்க? யாருடைய சத்தத்தை கேட்குறீங்க? எந்த சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்க செயல்படுத்த உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? அதுதான் உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீங்க வாழ ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க நடக்கவே தேவையில்ல, அவர் நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்தி கொண்டு போயிடுவார். நல்ல கரையில தட்டுங்களேன். அடுத்தது, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் கேட்கறான், ஆண்டவரே நீங்க யாரு? இது வரைக்கும் இயேசுவை அவன் அறிஞ்சதே இல்லை, தேவனை அறிஞ்சதே கிடையாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் அறியாம இருந்தான். அந்த கடவுள் எனக்காக அந்த பூமியில பிறந்து எனக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்புதான் இதே எருசலேம்ல அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் அவரை பார்த்து கேட்கறான், நீங்க யாரு? இன்னைக்கும் நிறைய ஜனங்க அப்படித்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் தேவனுடைய சத்தத்துக்கு விலகி ஓடுனான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. தேவனுடைய சத்தத்தை கேட்க அவனுக்கு பிடிக்கல. காரணம், அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? இப்போ இருள் வந்து விட்டது, பாவம் வந்து விட்டது. பாவம் வந்த மாத்திரத்திலே பரிசுத்தருடைய சத்தம் அவனுடைய செவிகளுக்கு ஒரு பெரிய பயங்கர வெண்கல சத்தத்தை போல கேட்டது. அவன் பயப்பட ஆரம்பிச்சான், அந்த சத்தத்துக்கு தன்னை விலக்கி ஓட ஆரம்பித்தான். சவுல் செஞ்சுனுங்கிறான் பாருங்க. அப்ப இன்றைக்கு சகோதரனுடைய சகோதரி, பூமிக்குரிய வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறவங்க இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. தேவனை யார் என்று சொல்லி தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய திறந்த வாசல் வழியா வர அவங்களுக்கு பிரியம் இருக்காது. அப்ப அவங்க அந்த உலக சாயல், அந்த முந்தின ஆதாமுடைய சாயலை தங்களுக்கு விருப்பமானதை எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கும் வராம இருக்குது பாருங்களேன். ஆமேன், அல்லேலூயா. அப்ப அவன் கீழே விழுந்த மாத்திரத்துல அவனுக்குள்ள இருந்த அந்த பெருமை, அவனுக்குள்ள இருந்த அந்த மேற்றுமை, அவனுக்குள்ள இருந்த அந்த கொலை வெறி, அவனுக்குள்ள இருந்த அந்த காய்மைக்காரம், அவனுக்குள்ள இருந்த எல்லா தவறான சிந்தனைகளும் மண்ணோடு மண்ணா கீழே விழுது பாருங்களேன். அல்லேலூயா. அந்த குருட்டுத்தன்மை, அந்த பாரம்பரியம் பாருங்களேன். அவன் தன்னுடைய யூத மார்க்கத்தின் மேல அவ்வளோ பக்தி வைராக்கியமா இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இப்போ மண்ணுல விழுந்து போயிடுச்சு. அவனுடைய பார்வைக்கான மாற்றம் அங்க உண்டாகிறது. இந்த வார்த்தையை கவனிங்க, என்ன உண்டாகுதுங்க? அங்க பார்வைக்கான மாற்றம் உண்டான உடனே அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. திறக்கப்படலை, கண்கள் குருடாக்கப்பட்டுடுச்சு. அவன் கீழே ஊந்து எழுந்திருக்கும் போது கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன்னு சொன்னா அவன் கண்ணு திறந்தா அதே பார்க்குற உலகத்தை பார்ப்பான். இப்போ அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. அப்போ திறக்கப்படும் போது அவன் ஒன்றை பார்க்கணும். அந்த பார்க்கும்போது அவனுடைய பார்வை மாத்திரமல்ல, அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல், அவனுடைய நோக்கம், அவனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய ஆதாரம் எல்லாம் மாற்றப்படும். அவனை தாழ்த்துறான் பாருங்க. தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, அப்பா நீ முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமா. இதெல்லாம் நம்ம மெதுவா பார்க்கலாம். நார்மலாவே அவனை குறித்து ஆண்டவர் அன்போடு அங்க அவர் பேசுகிறவரா இருக்கிறார். இப்போ அங்க தேவனுடைய மகிமையை அந்த பிரகாசத்தினுடைய வெளிச்சத்துல பார்த்த மாத்திரத்துல அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. வெளி அரங்கமான கண்கள் குருடாக்கப்பட்டது. காரணம், அவன் பார்த்த அந்த மகிமையின் ரூபத்தை அவனுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போகுவதற்காக வெளியரங்கமான அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அதைத்தான் யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்துல
சீடர்கள் சொல்றாங்க பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்ப தேவனுடைய மகிமையை குறித்து அவங்க சொல்றாங்க, ஒளி காட்டக்கூடிய ஒரு மகிமை, வழி நடத்தக்கூடிய ஒரு மகிமை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகிமை, அந்த மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா. மாம்ச கண்களால் அவங்க அதை பார்க்கல, அதை ஆவிக்குரிய கண்களால் அவங்க பார்த்தாங்க. இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி பார்த்தது? தச்சனுடைய மகன், யோசேப்பினுடைய மகன், குடிகாரன், சாப்பாடு பிரியன், பேய்களின் தலைவன், பிசாசு பிடித்தவன், வேற தச்சன் பார்த்தாங்க, யோசேப்பின் மகன் பார்த்தாங்க, பெத்லகேமில் பிறந்தன்னு பார்த்தாங்க, நாசரத்தில் நன்மையே இல்லாத ஒரு ஊர்லேருந்து ஏதாவது நன்மை நடக்குமான்னு பார்த்தாங்க, சரியான டக்கு மாஸ்டர் நினச்சாங்க, சாப்பாடு ராமான் நினச்சாங்க, பேய் பிடிச்சவன் நினச்சாங்க, பிசாசு பிடிச்சவன் நினச்சாங்க, தரித்திர நினச்சாங்க, ஏதோ தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் சீடர்கள் இது எதையுமே நினைக்கல. சீடர்கள் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கரையில் தட்டுங்களேன். அப்போ உலகம் பார்த்த பார்வை முந்தின ஆதாமுடைய பார்வை, இவர்கள் பார்த்த பார்வை பிந்தின ஆதாமைக்குரிய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பார்வை. இயேசுவை இவர்கள் மட்டும்தான், மரியாதைக்கே இன்னும் அந்த வெளிப்பாடு கிடைக்கல, சீடர்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க சொல்றாங்க, நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தேவனுடைய குமாரன், நீங்க தான் அப்போ, நீங்க தான் எங்களுக்கு ஜீவன், ஜீவனுள்ள வார்த்தை உங்களை தவிர நாங்கள் வேற யாருக்கிட்ட போவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை மாற்றப்பட்டிருந்தது, மறுரூபம் ஆக்கப்பட்டிருந்தது. ஏன்னா சீடர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, அவருடைய பேச்சை பார்த்தாங்க, அவருடைய செயல்களை பார்த்தாங்க, அவருடைய நடத்தைகளை பார்த்தாங்க, அவர் ஒரு விஷயத்தை எப்படி மேற்கொள்கிறான்னு சொல்லி பார்த்தாங்க. இதை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தச்சனுடைய மகன் கிடையாது, இவங்க மரியாளுடைய மகன் கிடையாது, இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. பாருங்க, அந்த சாட்சி கொடுத்தவங்க அந்த சாயலை தரிசித்த மாத்திரத்தில் தங்களுடைய சாயலை மறந்து மரணத்திற்கும் போய் தங்களை கழுத்தை கொடுத்து மரணத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினார்கள். இயேசுவை பிடிக்க வந்தபோது இயேசு சொல்றார், யாரை தேடுறீங்க? நான் தான் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தன்னை அவர் சாவுக்கு ஒப்பு கொடுத்தது போல சீடர்கள் சாவை பார்த்து ஓடலிங்க. நான் போன வாரம் சொன்னேன், ஒரு சீடனும் சாவு வேணாம் என்று சொல்லி ஓடல, என்ன நீ வெற்றி என்று சொன்னான். காரணம் மகிமையின் சாயல். மகிமையின் சாயலை ஒருத்தவன் பார்த்துட்டான்னு சொன்னா அவன் மாறவே முடியாதுங்க. மகிமையின் சாயலை ஒருத்தவன் தரிசிட்டான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா என்னைக்கோ செத்து போன சீடர்களை குறித்து நம்ம பார்க்கறது நம்முடைய வாழ்க்கையில் எதை நடக்க போதா அப்படின்னா ஒன்று நடக்கும். அந்த சீடர்களை போல மகிமையின் சாயலை நீங்க தரிச்சிருக்கிறீங்களா? மகிமையின் சாயலை நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேனா அப்படின்னு சொன்னா மரணமே. ஆமென். அப்ப அதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி நான் சொல்லக்கூடியவனாக நான் இருக்கணும். அந்த மகிமையின் சாயலை தரிசித்தான் மரணம் உங்களுக்கு ஒரு துவக்கமா இருக்கும். மரணம் இட்ஸ் நாட் எ ஃபினிஷ். மரணம் ஒரு துவக்கம், இட்ஸ் பிகினிங், ஒரு துவக்கம். ஆமென். நல்ல கரையில தட்டுங்களேன். அதனாலதான் பாருங்களேன், அந்த சாயலை தரிசித்த நமக்கு அவர் தரிசித்தது தெரியாது. ஆனா அந்த சாயலை தரிசித்த யோவான் சாணங்கள் சொல்றான், நானும் ஒன்றையும் கிடையாது, நான் சிறுகணும், நான் சாகணும், எனக்குள்ள இருக்கிற பெருமை மேட்டுமை, நான் தான் இந்த இஸ்ரவேலை காப்பாற்ற வந்தவன், நான் தான் தீர்க்கதரிசி ஆக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கன்ற அந்த எண்ணெல்லாம் சாகணும், செத்துட்டு எனக்குள்ள அவர் பெருகணும், அவர் எனக்குள்ள உயரணும், அவருடைய நாமம் எனக்குள்ள உயரணும் என்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுக்கு காரணம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற மெய்யான ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஒரு பார்வையை அவன் பார்த்தான், ஒரு சாயலை ஏற்றுக்குள்ள அவன் கண்டான், கண்டுபிடிச்சான், இது பரலோகத்தின் சாயல். இப்ப அதே சாயலை தான் அப்போஸ்தலன் பவுல் ஆவதற்கு முன்பு இருந்த சவுல் அந்த சாயலை பார்க்கிறார். வெளிச்சத்தின் மூலமாக சவுலே சவுலே என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல நீ யாருன்னு கேட்கல, ஆண்டவரே நீ யார் என்று சொல்லி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்க பார்த்தது ஆண்டவரை பார்க்கிறான், அங்க பார்த்தது தேவகுமாரனை பார்க்கிறான், பரலோக சாயல்ல இருந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவாக அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு சீடர்கள் தன்னை ஜீவனையும் பாராமல் மரணத்துக்கு கண்டு ஒப்பு கொடுத்ததை போல இவனும் தன்னை மரணத்துக்கு கண்டு ஒப்பு கொடுக்க. அப்ப அங்க தங்கத்தை எப்படி போட்டு டெம்பரேச்சர்ல சூடுல ஏத்துனாங்களோ இந்த மனுஷனுடைய பார்வை தெரியல. பாருங்க, எவ்வளோ பெரிய பலசாலி இருந்தாலும் கை இல்லாம வாழ்ந்துருவான். கால் இல்லாட்டினா கூட எப்படியே ஏமாத்திக்கும் போது வாழ்ந்துடலாம். கண்ணு இல்லாட்டினா என்ன பண்ண முடியும்?
எவ்வளோ பெரிய பலவானா இருந்தாலும் கண் இல்லாமல் இப்போ அவனுக்குள்ளே இருந்த எல்லா பலனும், அவனுக்குள்ளே இருந்த எல்லா வல்லமைகளும், அவனுக்குள்ளே இருந்த எல்லா சத்துவங்களும் அவனை விட்டு போகணும்னு சொன்னால் அவன் குருடாகத்தான் மாறி ஆகணும். அதைத்தான் தேவன் பண்ணி அந்த குருட்டுத்தன்மையில் இருக்கும்போது வெளியில் எந்த காட்சிகளும் பார்க்காம, வெளியில் இருந்த எந்த நோக்கத்தையும் சிந்திக்காம எனக்கு ஒருத்தர் காட்சி கொடுத்தாரு, மறுரூபமான ஒரு தேவன் என்ன கூட பேசினாரு, என்னை பேர் சொல்லி அழைத்தாரு. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னை ஏன் அழைச்சாரு, என்னுடைய நோக்கம் என்ன, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், அதை நோக்கி நான் ஆசையா தொடரணும் அப்படி என்று சொல்லி ஒரு வயராக்க வாங்கி உண்டாகினது தேவனை சந்திச்ச அந்த நாளில் கிடையாது. 3 நாளா வீட்டில் உட்காந்து சும்மா இருந்தபோது. அதான் தேவன் சொல்றார், நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளு. அப்ப நீ அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 3 நாள் அவன் குருடாக இருந்தான். 3வது நாள் முடிவில் அனானியா வந்து அவனோடு பேசுகிறார். அந்த 3வது நாள் முடிவில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து 3ஆம் நாள் போனவனே ஆவியானவர் வந்து உங்ககிட்ட என்கிட்ட பேசுறாரு, உன் நோக்கம் இதுதான், உன்னை குறித்து தேவ திட்டம் இதுதான், உன்னுடைய சாயல் இது இல்லப்பா, உன்னுடைய சாயல் இது, நீ ஒருத்தரை பார்த்திய அவரை மாதிரி நீ மாற போற, அவருக்காக நீ வாழ போற, அவருக்காக நீ ஓட போற என்று சொல்லி அவனுடைய தரிசனத்தை மாற்றுகிறார், அவனுடைய விருப்பத்தை மாற்றுகிறார். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுகிறார். தங்கத்தை புடமிட்டு தான் அது ஒரிஜினல் தங்கமாக மாற்றுவதை போல அப்போஸ்தலன் பவுலை, அதாவது சவுலா இருக்கும்போது அந்த 3 நாளும் தேவன் அவனை புடமிடுகிறார். ஆவியானவர் அவனை புடமிடுகிறார். அவனுக்குள் இருக்கக்கூடியதை வைத்துவிட்டு இருக்கக்கூடாததை எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, அவர் உட்கார்ந்து, தேவன் சொல்றாரு, நான் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிக்கிறவர். லேவியின் புத்திரர். யாருங்க லேவியின் புத்திரர்? இன்னைக்கு நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் இன்னைக்கு ஆசாரியர்கள், நீங்களும் நான் தான் இன்னைக்கு லேவியர்கள், நீங்களும் நான் தான் இன்னைக்கு ராஜாக்கள். ஆண்டவர் சொல்றார், உங்களை அவர் சுத்திகரிக்கிறவராக அவர் இருக்கிறார். சுத்திகரிக்கிற தேவன் உங்களை என்னையும் வெட்டி எடுத்து உருவாக்க வேண்டியதை உங்களுக்குள்ள எனக்குள்ள உருவாக்கும்படிக்கு தேவையில்லாத உங்களை விட்டு என்னை விட்டு அவர் நீக்கி கொண்டு இருக்கிறார். சகோதரனைய சகோதரியை குத்துது, குடையுது, வலிக்குது, நோகுது என்று சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள தேவன் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். நீங்க வந்துட்டு வந்த மாதிரியே போனீங்கன்னா உங்க வாழ்க்கை அன்றைக்கு சுத்திகரிப்பின் பாதையில போகல. வந்துட்டு செய்தி நல்லாக்கத்துன்னு சொல்லுறது முக்கியம் இல்லை, சொல்லப்பட்ட செய்தியில நான் எங்க இருக்கிறேன், எனக்கு தான் அது. இந்த செய்தியை ரெடி பண்ணும்போது நான் எங்க இருக்கிறேன், ஆமா நீங்க எங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நீங்க இருக்கும் போது தான் நீங்க சுத்திகரிப்பினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறீங்களா, சுத்திகரிப்பினுடைய நடுமத்தில் வந்து இருக்கிறீங்களா என்று சொல்லி உங்களுக்கு அது தெரியும். இப்போ மகிமையை கண்டார், தேவனுடைய மகிமையை பார்த்துட்டார் அப்போஸ்தலர் பவுல். இப்போ தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய காரியங்களை அங்கே சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அனானியா வந்து ஜெபிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எதுக்காக வேண்டுதல் செய்கிறார்? உலக பிரகாரமான தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. நான் இன்னைக்கு தேவ சாயலை மாறுறேன், மறுநாள் நான் பாவ சாயலை விழுந்துடுறேன். இன்னைக்கு நான் வந்து பிந்தின ஆதாமை ஃபாலோ பண்ணுறேன், நாளைக்கு முந்தின ஆதாமை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். விழுந்து 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 எகிரிக்கொண்டு எழுந்து கொண்டு இருக்கிறேன். கோபத்தை வெளிப்படுத்துகிறேன், ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறேன், போட்டு உடைக்கிறேன். என்னை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது? கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? தேவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய சபையை குறித்து என்ன நினைக்கிறீங்க? சரி, இதெல்லாம் உயர நினைப்பீங்க. உங்களை வழி நடத்துகிற உங்களுடைய ஊழியக்காரனை குறித்து என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆள் தானே நினைக்கிறோம், அவருக்கு வேலை வெட்டி கிடையாது, எனக்கு வேலை வெட்டியே கிடையாது இல்லை, அப்பெல்லாம் நினச்சினுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இதுதான் பிந்தின சாயல் அடிக்கடி நோக்கி பார்க்கறது, கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கறது. இப்போ இங்கே பவுல், அதாவது சவுல், இப்போ அங்கே 3 நாள் இருந்துட்டு தேவன் அவரை உடைக்க வேண்டிய கதைகளெல்லாம் உடைச்சிட்டு அவரை வெட்ட வேண்டிய விதத்தெல்லாம் வெட்டி இப்போ ஒழுங்குபடுத்தின உடனே மகிமையின் சாயலுக்கு நேராக தன்னை வாழ ஒப்பு கொடுக்கிறாரு. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதுங்க. அவர் சொல்ற, இப்ப அவருக்குள்ளார விசுவாசம் பெருகிருச்சு. என்ன தெரியுங்களா? நான் வாழல, நான் இல்லை. இப்போ என்ன மாதிரியே எனக்குள்ள இயேசு இருக்கிறா. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்ப அவன் சொல்லிட்டான், அவன் தன்னை மறுரூபமாக மாத்திட்டான். எப்படி மாத்திட்டான்னு சொன்னா, இயேசுவாகவே தன்னை மாற்றிக்கொண்டான். இங்க சவுல் ஒருத்தவர் தான் செத்து போயிட்டான்.
இப்ப இருக்கிற அந்த பவுல் கிடையாது. இந்த பவுல் இப்ப யாரா இருக்கிறான்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கரைகளை தட்டுங்களேன். பாருங்க, அவன் சிலுவையில் அரைஞ்சிட்டான். அந்த சவுலை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டான். இப்போ அவன் சொல்றான், வாழ்கிறது நான் கிடையாது, இப்ப இருக்கிற பவுல் கிடையாது, வாழ்கிறது இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் சகோதரனே, அப்படித்தான் சகோதரியே, உங்களை குறித்து என்ன குறித்து ஆண்டவர் பேசணும். நான் பேசுகிறது, நான் உங்க கூட உறவாடுகிறது, நான் உங்களுக்கு டெலிஃபோன் அடிக்கிறது, உங்களை விசாரிக்கிறது எல்லாமே இந்த நோக்கத்தில் தான். நான் சுய லாபத்துக்காக எதையும் செய்யலை. நான் அடிக்கும் போது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். நான் ஃபோன் அடித்தா என் பேரை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் அதையெல்லாம் மீறி நான் ஏன் நம்ம செய்கிறேன்? எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாற துடிக்கிறேன். உங்களையும் நான் துடிப்புக்குள்ளார கொண்டு வரேன். எனக்குள்ளே இருக்கிற ஈகோ அதை நான் முதல்ல எடுத்து போடுறாங்க. ஈகோ இருந்தால் என்னால் ஊழியம் செய்ய முடியாது. நான் ஈகோ எடுத்து போடுறேன். நான் தான் பாஸ்டர் என்ற அந்த சிந்தனை தூக்கி குப்பையில் போடுறேன். ஆமேன், ஆமேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே தாங்க நான் பாஸ்டராக இருப்பேன். மற்றபடி உங்களுக்கு நான் நல்ல ஒரு அன்பான சகோதரனாக இருக்க நான் முயற்சி பண்ணுறேன். ஆமேன்னு சொல்கிறாங்க அத்தனை பேருமே. நீங்களும் அப்படி செய்யணும். ஆமாம். அப்போ ஒரு கீழ்ப்படுதல், அது மறுரூப சாயலுக்கு நேராக போகிறது. இப்போ அப்போஸ்தலர் பவுல் அனானியா ஜெபிச்ச மாத்திரத்தில் வரல எனக்கு ஒன்று அண்ணலை எனக்கு தேவையில்லை, எனக்கு கமாலியால் தெரியும், நான் என் வேலையை பார்த்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடல. முதல்ல அவர் தன்னுடைய கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். எப்படி தெரியுங்களா? கலாத்தியர் 1வது அதிகாரம் 16-17. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாய் இருந்தவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அராபு தேசத்தில் போய் நான் காத்து கொண்டிருந்தேன். மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்துட்டு இப்போ எருசலேமில் போய் சீடர்களை பார்க்கிறார். இங்கே என்னன்னா, அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடல. அதுதான் நம்முடைய சுயத்தை உடைக்கிறது, நம்முடைய மாம்ச எண்ணத்தை உடைக்கிறது, மாம்ச பலத்தை உடைக்கிறது. இப்போ அவர் அந்த சுயம் என்கின்ற மண்பாண்டத்தை உடைச்சித்தான் ஆகணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள தனிமையாக இருக்க அவர் போய் கற்றுக்கொண்டு மறுபடியும் சீடர் இடத்துல அவர் வருகிறார். அப்போஸ்தலர் பவுலுடைய படிப்புக்கு கொஞ்சம் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த விதமான படிப்பு தகுதியும் இல்லாத ஒரு இடத்துல போய் அவர் ஊழியத்தை கற்றுக்கொள்கிறவராக அவர் இருக்கிறார். சீடர்களிடத்துல போய் தங்கி அவங்களுக்கு கூட கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ என்னத்தை குறிக்கிறதுனா, எவ்வளோ பெரிய படிப்புகளை படித்திருந்தாலும், தேவனை முகமுகமாய் தரிசித்திருந்தாலும், ஒரு இடத்துல சொல்கிறார், எனக்கு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னாலும் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார், கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகிறார், சபையினுடைய ஒழுங்கு முறைகளை பயன்படுத்துகிறார். ஒரு சிஸ்டத்துக்குள்ளார அவர் வந்து விட்டார். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்? இது எங்கேயோ வெளியே இருக்கிறவங்களுக்கு செய்தி கிடையாதுங்க. மறுரூபமாகுவது யாருங்க? நாம. எங்களுக்கு தான் அந்த செய்தி. அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இன்னும் உங்களுக்குள்ள எனக்குள்ள சுயம் இருக்குமா? இன்னும் உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு எதுக்கு சொல்லணும்? ஆமாம், ஒரு கனம் இல்லை பாருங்க. உங்கள் மேய்ப்பருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கனம் கொடுக்குறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். உங்கள் ஊழியக்காரர் எந்த அளவுக்கு நீங்கள் கனம் பண்ணுறீங்க, உங்கள் ஊழியக்காரன் எப்படி நீங்கள் மதிக்கிறீங்க, அதுதான் உங்கள் ஆசீர்வாதம். ஏன்னா உங்களுக்காக மக்களும் ஜெபிக்க மாட்டாருங்க, எஜுகேஷனல் மினிஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டாருங்க, ஜாந்தாரி உங்களுக்காக ஜெபிக்காதுங்க, காஃப் உங்களுக்காக ஜெபிக்காதுங்க, செக்யூரிட்டி உங்களுக்காக ஜெபிக்காதுங்க. கரல் நல்லா தட்டுங்களா உற்சாகமா. அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பர், அப்படிப்பட்ட அந்த பாஸ்டர் நீங்கள் எந்த இடத்துல வச்சுன்னு இருக்கிறீங்க? எந்த இடத்துல வச்சுன்னு இருக்கிறீங்க? நான்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தேவனுக்கு அடுத்த இடம். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு, அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமேன். அப்போ அந்த சிந்தனையோடு நீங்கள் இருக்கணும். பவுல் அதை தான் அவர் செஞ்சார். அப்போ பாருங்களேன், அவர் தன்னுடைய சாயலை தன்னிலிருந்து எடுத்து போடுவதற்காக காத்து கொண்டு இருந்துட்டு சாயலிருந்து புதிய மனுஷனாக மாறி அவர் தன்னிச்சையாக ஓடி போய் எந்த காரியத்தையும் செஞ்சிடல. அவர் ஏற்கனவே அப்போஸ்தலராக இருந்த பேதுருக்கிட்ட வராரு, வந்து அவங்க கூட இணைந்து கொள்கிறார். ஆமேன். அப்போ இணைந்து இருக்கணும். இது கற்றுக்கிற இடங்க. ஆமேன். உங்களை ஆசையாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உங்களை திருப்திப்படுத்தி அனுப்ப முடியும். ஆனால் நல்ல முத்துக்களாக நம்ம எல்லாரும் நல்ல உத்துக்களாக இருக்கணும். தெரியுங்களா? ஆசீர்வாதத்தில் நம்ம கொழுத்து போகிறோமோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனுடைய வசனத்திலையும் அவருடைய சத்தியத்திலையும் நம்ம கொழுத்து போவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. கடைசியாக ஒரு வசனம் கலாத்தியர் 6:17 எடுத்து வாசிக்கலாம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நிறுத்துங்க, என்ன சொல்றாருங்க? மறுபடியும் மைக்கில் வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. அவர் கொஞ்சம் பெரியவர், ஒருவன் எழுதிட்டாரு. அதை ஒருவர்னு கொஞ்சம் பாருங்க. இனிமேல் ஒருவரும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நான் தான் சொல்றேன், இது பவுல் சொல்ல. இப்போ நான் சொல்றேன்,
இனிமேல் ஒருவரும் எனக்கு அங்க படிக்கணும். இனிமேல் நாங்க யாவரும் மேய்ப்பருக்கு வருத்தம் உண்டாகாமல் இருப்போம். இப்போ உங்க பக்கத்துல இயேசு இருந்து அதை ஏத்திட்டாரு. இப்போ நீங்க வருத்தம் உண்டாக்கும் போது நான் இனிமேல் கவலைப்படவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? இனி நான் பார்க்க மாட்டேன். இயேசு பக்கத்தில் உட்காந்து பாரு, டங்குன்னு ஒரு கொட்டை பாரு வச்சுட்டு, நீ தானே அன்றைக்கி சொன்ன, சத்தமாக சொன்னேன்னு. ஆமேன். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு உண்மையாகவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் அந்த கோட்டு போட்டுக்கிறேன் பாருங்களேன். இந்த கோட்டு வந்து தரித்து கொள்வது கிடையாது. இந்த கோட்டு உடுத்தி கொள்வது, உடுத்தி கொள்வது. இந்த ஆடையை உடுத்திக் கொள்வது, தரித்து கொள்வது என்பது தோல். இந்த தோலை வந்து என்னுடைய சரீரத்தின் மேலே அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தோலை உரிச்சிட்டாக்கா நான் சீடர்கள் கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லாக உயிராக இருக்கிறதுக்கு செத்து போயிடுவேன். அப்போ இது ஆடையும் கிடையாது. அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சரீரத்தின் மேலே தோலை போல நான் அப்படியே மாட்டி வச்சு நிற்கிறேன், தோலை போல் நான் போர்த்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. யாரும் என்னை குறித்து நீ தவறா நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா அங்கே பவுலை குறித்து பயங்கரமாக பேசுனாங்க. இவங்க என்ன பெரிய தகுதியானவனா, இவன் யார், இவன் இயேசுக்கிட்ட இருந்தானா, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. நம்மளையும் அப்படி தான் சொல்கிறாங்க, உங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியம் தரணும். என்னத்தை இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை எதை அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டிருந்தார்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரை உள்ள வசனங்களுடைய முக்கியத்துவம் சொல்கிறோம் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். முக்கியமானது, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 5 முறை அவரை 39 அடி அடிச்சிருக்கிறாங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 3 தரம் சாட்டையால் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னே அது வந்து வாரினால் அடிக்கப்படி சாத்தினால். 1 தரம் கல் ஏறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடையில் அதெல்லாம் இருந்தார். அநேக தரம் பிரயாணம் பண்ணேன். இப்போ நான் போட்டுட்டு 27 பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் நான் இருந்தேன். இவைகள் சொல்லிட்டு இது எல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய சபையை குறித்த கவலை எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்கினது. அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார், என்னுடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட வேதனைகள், பட்ட அடிகள், பட்ட துன்பங்கள், பட்ட வருத்தங்களை அவர் சொல்கிறாரு. நீங்கள் இயேசுக்காக யாரும் அடி வாங்கியிருக்கிறீங்களா? நான் அடி வாங்கியிருக்கிறேன்னா? இல்லையே. நம்ம யாரும் இன்னும் இயேசுக்காக ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம இன்னும் யாரும் போகலையே. ஆனாலும் பவுலை நேசித்த அதே தேவன் தான் உங்களையும் என்னையும் நேசித்து பவுலை போலவே உங்களையும் என்னையும் மறுரூபமாக்கும்படிக்காக அவர் உங்களை சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறனால கரைகளை தட்டி ஏஞ்சி நில்லுங்களேன், நல்லா ஏஞ்சி நில்லுங்களேன். அப்போ சகோதரனே சகோதரியே, வாரம் வாரம் நான் செய்தியை கேட்குறது போலவே இந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது, அட்டகாசம், அதையெல்லாம் சொல்லுங்கள். அது வந்து என்ன மட்டும்தான் திருப்திப்படுத்தும். ஆனால் இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது நான் மட்டும் சந்தோஷப்பட மாட்டேன், என்னோடு கூட தேவனும் சந்தோஷப்படுவார். பிலிப்பியர் 3:8 அவர் சொல்கிறாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டேன். அவருடைய படிப்பு தமாலியல் கிட்ட படிச்சது, எத்தனையோ டிகிரி வாங்கினாரு. எத்தனை மொழி தெரியுங்களா அவருக்கு? 7 மொழி சொல்லியிருப்பாரு பவுல். 13 மொழி தெரியும் அவருக்கு. எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி போட்டாராம் அந்த ஒரே ஒரு நாள் தேவனை அவர் சந்தித்ததுனால. ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் கிருபையா வாரம் வாரம் அவரை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பவுலை விட எவ்வளவு வைராக்கியமா மேன்மை பாராட்டணும். ஆமீன். அதை நம்ம செய்யறோமா? இப்போ உங்களுக்கான நேரம் பாருங்களேன். நீங்க மட்டும் சொல்லுங்க, முதல்ல பெரிய அளவுக்கு ரத்தத்தெல்லாம் சிந்த வேணாம், அவருக்காக உங்களுடைய நேரத்தை சிந்துங்க, அவருக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை சிந்துங்க, அவருக்காக உங்களுடைய உழைப்பை கொடுங்க. இதை 3ஐயும் மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வேதத்தை எடுத்து வாசிக்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துடும். வேதத்தை எடுத்து வாசிச்சாலே ஒரு மனுஷன் பெரிய பணக்காரனா மாறிடுவான். கரங்களை தட்டுங்களா. அதைத்தான் அஷ்ரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
பணக்காரன் சொன்னா நமக்கு ஈஸியா புரியும், பாக்கியவான் சொன்னா புரியாது. அப்போ வேதத்தை எடுத்து நீங்க வாசிச்சு அதன்படி வாழ ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க பெரிய பணக்காரனா மாறிடலாம். நீங்க எதையும் தேடின்னு போக வேணாம், உங்களை தேடி எல்லாமே வரும். கரையில நல்லா தட்டுங்களேன். வெண்பனி போல என்னை மாற்றுங்க என்று சொல்லி அப்பா உம்முடைய சித்தத்தை கேட்டு பாடுவோமா? நல்லா உணர்ந்து பாடுங்களேன். அப்போஸ்தலன் பவுலை போல வெண்பனி போல என்னை தூய்மையாக்கிடுமே. உணர்ந்து சொல்லுவோமா? வெண்பனி போல என்னை தூய்மையாக்கிடுமே. ஆவியாத்மா சரீரம் அவருக்கு மாத்திரமே சொந்தம் என்று அர்ப்பணிப்போம்.